91 ஆண்டுகள் 5 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ்பிஎஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். சினிமாடம் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ். கராத்தே கிட் ஃப்ரான்ச்சைஸோட 6வது படம் இது. இடையில இந்த கோப்ரா கை அப்படிங்கிற ஒரு சீரீஸும் வந்தது எல்லாருக்கும் பண்ணியிருக்கும். அதுவும் கராத்தே கிட் யூனிவர்ஸை சேர்ந்தது தான். ஸோ 2010 ஜேடன் ஸ்மித் அண்ட் ஜாக்கி சான் நடிப்பில் வெளியான அந்த கராத்தே கிட் அப்படிங்கிறது 90s கிட்ஸுக்கு ஒரு மறக்க முடியாத படம் அப்படின்னே சொல்லலாம். அதோட தொடர்ச்சி அண்ட் கோப்ரா கையோட ஈவெண்ட்ஸுக்கு அப்புறம் நடக்கிற கதை அப்படிங்கிற மாதிரி ரெண்டுக்கும் ஒரு சீக்குவலாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, சீரீஸோட ஒரிஜினல் ஆக்டர்ஸான ரால்ஃப் மேக்யூ அண்ட் ஜாக்கி சான் இதில் 2 பேருமே தோன்றியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டான விஷயம். அண்ட் இந்த படத்தில் ஹீரோவாக பென் வாங் அப்படிங்கிற நடிகரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்தது, கராத்தே கிட் அப்படிங்கிற அந்த லெகசியை இந்த படம் எந்தளவு ஸ்ட்ராங்காக கொண்டு போயிருக்கு, இதில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். பீஜிங்கில் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்துகிறாரு மிஸ்டர் ஹான் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் தோன்றும் ஜாக்கி சான். அவரோட அந்த ஸ்கூலில் அவரோட கிரேட் நெஃப்யூவான லீ ஃபாங் வந்து படிக்கிறாரு. அவருக்கு இருக்கிற ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, லீ ஃபாங்கோட அம்மாவுக்கு இந்த வயலன்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னாலே சுத்தமாகவே பிடிக்காது. அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனும் இருக்குது. ஸோ அம்மாவுக்கு தெரியாமல் அந்த ஸ்கூலில் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு லீ ஃபாங். ஒரு கட்டத்தில் லீ ஃபாங்கோட அம்மாவுக்கு நியூயார்க்கில் ஒரு ஹாஸ்பிட்டல் நல்ல வேலை கிடைக்குது. ஸோ அதனால் அவங்க தன்னுடைய மகனையும் கூட்டிகிட்டு நியூயார்க்குக்கு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். நியூயார்க்குக்கு போகிற லீ ஃபாங்குக்கு அங்கே இருக்கிற கலாச்சாரம், அங்கே இருக்கிற மக்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாகவே தெரியுது. ஏன்னா அவர் டோட்டலாகவே பீஜிங்கில் இங்கே இந்த செட்டப்பில் வளர்ந்த ஒரு ஆள். ஸோ அங்கே அவருக்கு உருவாகிற காதல் அண்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லேருந்து அவர் என்னதான் விளங்கி இருந்தாலும் அதுக்கு அவர் எப்படிலாம் இழுக்கப்படுறாரு, அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்குள்ளே திரும்ப அவர் எப்படி உள்ளே வராரு, அங்கே அவர் சந்திக்கிற சவால்கள்லாம் என்ன, அதை எப்படி சமாளித்தார் அப்படிங்கிறத சொல்கிற படம் தான் இந்த கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ். படத்தில் நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். கதையின் நாயகனாக லீ ஃபாங் அப்படிங்கிற அந்த கேரக்டரில் பென் வாங் நடிச்சிருக்காரு. டீனேஜுக்கு உண்டான அந்த வேகம் அண்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸில் அவர் காட்டுற முனைப்பு இதெல்லாமே நிச்சயமாக பாராட்டத்தக்கது. சண்டை காட்சிகளில் நிச்சயமாக ஒரு 100% ஒரு உழைப்பை கொடுத்துருக்காரு. அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை ப்ராப்பராக லேர்ன் பண்ணி அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காரு. அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த ஃபைட் அப்படிங்கிறது அட்டகாசமாகவே இருந்தது. அண்ட் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சின்ன ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். அதில் வந்து ஒருத்தர் வந்து காப்பாற்றுற மாதிரி இவரோட அந்த சண்டை காட்சிகள் வந்து கொரியோகிராஃப் பண்ணப்பட்டிருக்கும். அது எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட விதம் அட்டகாசம். மிஸ்டர் ஹான் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் ஜாக்கி சான் தன்னோட ரோலை திரும்ப ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. அதை அட்டகாசமாகவும் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அந்த ஏஜ் அப்படிங்கிற அந்த ஃபேக்டர் அவரோட ஃபேஸ்லேயும் சரி, அவரோட பாடி லாங்குவேஜ்லேயும் தெரிஞ்சாலும் தன்னோட அந்த ஹியூமர் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மூலமாக அதை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு சீனில் அவர் இன்ட்ரோ ஆகிறப்போ ஒரு சின்ன பொண்ணை வச்சு அவர் பண்ணுற அந்த குறும்புலேருந்தே அந்த பழைய ஜாக்கி சான் இன்னும் மாறல அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே ஃபீல் ஆயிடுது. பட் ஒரு சில இடங்களில் அந்த நாஸ்டால்ஜியா ஃபேக்டர் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஜாக்கி சான் திரும்ப திரையில் பார்க்குறதே ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மியா லிபானி அப்படிங்கிற கேரக்டரில் லீ ஃபாங்கோட கேர்ள் ஃப்ரெண்டாக சாடி ஸ்டான்லி நடிச்சிருக்காங்க. அவரோட அப்பாவாக வர ஜோஷுவா ஜாக்சன் 2 பேருமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அவங்களோட கதாபாத்திரம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவே எழுதப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட லீ ஃபாங்குக்கு அந்த இந்த படத்தில் ஒரு மோட்டிவ் கொடுக்குற விஷயமா அவங்களோட 2 கதாபாத்திரமும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட கதையை நகர்த்துற பாத்திரமாகவும் அந்த 2 பாத்திரங்கள் இருக்குது. ஸ்ட்ராங்காக எழுதப்பட்ட அந்த ரோல்ஸுக்கு நல்ல ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க. படத்தோட வில்லனா லீ ஃபாங்கோட காம்படிட்டராக கானர் டே அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் அராமிஸ் நைட் நடிச்சிருக்காரு. அவரோட ஸ்டண்ட் காட்சிகளுக்கும் அந்த உழைப்புக்கும் நிச்சயமாக பாராட்டுகள். கிட்டத்தட்ட அவரை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு அச்சம் ஏற்படணும். அவரோட அந்த வலிமை அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரியான ஒரு எக்ஸிக்யூஷனும் அந்த நடிப்பில் இருக்கணும். அது எல்லாத்தையுமே திறம்பட கையாண்டிருக்காரு இந்த ஆக்டர். அவரோட பர்ஃபார்மன்ஸ் அந்த டோர்னமெண்ட்லேயும் ஹைலைட்டாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கோப்ரா கை ஃபேன்ஸுக்கு அப்புறம் கராத்தே கிட்டோட ஒரிஜினல் வெர்ஷனோட ஃபேன்ஸுக்கு முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக தோன்றது டேனியல் லா ரசோ அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் தான். அந்த கதாபாத்திரத்தை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு ரால்ஃப் மேக்கியோ. கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் இந்த படத்தில் வந்துட்டு போகிறாரு. பட் அதுலேயுமே ஒரு சாலிடான பெர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருக்காரு. கதைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லிடலாம். இதை தாண்டி டாக்டர் ஃபாங் அப்படிங்கிற கேரக்டரில் லீயோட அம்மாவாக வர மிங் நா வென்னோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, அண்டு லீயோட டியூட்டர் அதாவது அலன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் அவருக்கு கால்குலஸ் சொல்லிக் கொடுக்குற அந்த ரோலில் வர வயட் ஓலேஃபாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு சிறந்த ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் வந்துட்டு போகிறாங்க. அவங்களோட கதாபாத்திரமும் கதைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரியே எழுதப்பட்டிருக்கு. மொத்தமாகவே இந்த படத்தில் சப்போர்ட்டிங் ரோல் ஸ்ட்ராங்காக எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். கிட்டத்தட்ட 2010 வெளியான ஜேடன் ஸ்மித்தோட கராத்தே கிட் வெர்ஷனோட ஒரு ரிவர்சல் வெர்ஷன் தான் இது அப்படின்னே சொல்லலாம். அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரான்ச்சைஸ் படம் அப்படின்னாலே அந்த ஒரே டெம்ப்ளேட்டில் ஒரே கதையை திரும்ப திரும்ப வேறு மாதிரி எடுக்கிறது தான் அப்படிங்கிறது சமீபத்திய படங்கள் நமக்கு தெரிய வந்த ஒரு விஷயம். பட் இதில் அட்லீஸ்ட்
ஒரு சில விஷயங்களை மாற்றலாம், ஒரு சில டெம்ப்ளேட்டை கொஞ்சம் மாற்றி சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த முனைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக பாராட்டத்தக்கது. அடுத்ததாக 90 மினிட்ஸ் மட்டுமே ஓடக்கூடிய இந்த படத்தில் தேவையில்லாத காட்சிகள், தேவையில்லாத ஷாட்னு கூட எதுவுமே இல்லை. எல்லாமே கதைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி முக்கியமான விஷயங்களை கடத்துகிற மாதிரி தான் இருக்குது. அது நிச்சயமாக பாராட்டத்தக்கது. இதனால் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த படம் ஒரு எங்கேஜிங்கான வாட்சாக மாறிடுதுன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் பிளேக்கும் அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிடுது. அதுவே ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். அடுத்தது ஆஸ் யூஷுவல் சொல்லவே வேண்டாம், சன் காட்சிகள் எல்லாமே அட்டகாசமாக இந்த படத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. அது கொரியோகிராஃப் பண்ணப்பட்ட விதமும், கன்சீவ் பண்ணப்பட்ட விதமும், எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட விதமும் நிச்சயமாக மற்ற படங்களுக்கு ஒரு பாடம் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவு மெனக்கெடல் இந்த படத்தில் தெரியுது. ஒரே ஒரு குறை அதில் சொல்லணும் அப்படின்னா, சன் காட்சிகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு வேணால் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஜாக்கி சான் திரும்ப வரப்போ அந்த ரீஇன்ட்ரோவாக வர அந்த குறும்பான சண்டை காட்சியாக இருக்கட்டும், லீ ஃபாங்கோட அந்த ஹீரோயிசத்தை காட்டுற ஃபஸ்ட்டு சண்டை காட்சியாக இருக்கட்டும், அண்ட் டோர்னமெண்ட் நெடுக அந்த ஸ்டன் கொரியோகிராஃபி பின்னப்பட்ட விதம் அப்படிங்கிறதும் சரி, எல்லாமே இந்த படத்தோட ஹைலைட்ஸ் அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்ததாக வெவ்வேறு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அடங்கிய இந்த ஸ்டண்ட் காட்சிகளை நீட்டாக கொரியோகிராஃப் பண்ணுறதுக்கு ஜஸ்டின் ப்ரவுனோட கேமராவும் ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அதை திறம்பட படம் பிடிச்சிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எக்ஸிகியூஷன்லேயே இது வந்துடும் அப்படின்னாலும் சினிமோட்டோகிராஃபியும் தனித்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதை தாண்டி டொமினிக் லூயிஸோட பின்னணி இசையும் இந்த படத்துக்கு ஆப்டாகவே இருந்திருக்கு. நிறைய இடங்களில் அதை எமோஷனலாகவும் நமக்கு பூஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கு காட்சிகளை. அண்ட் இந்த படத்துக்கு இன்னொரு இம்ப்ரெசிவான விஷயமா நான் பார்க்குறது சவுண்ட் ட்ராக்ஸை சூஸ் பண்ண விதம், சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸ் அதில் இருக்கிறதும் இன்னும் ஒரு அட்டகாசமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஒரு டீனேஜ் படம், அதாவது கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி, அதில் இந்த மாதிரியான விஷயங்கள் எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆடடாக பண்ணது அப்படிங்கிறது நல்ல ஒரு எமோஷன்ஸையும் நமக்கு கடத்திருக்கு. படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒரு மெயின் கான்ஃப்ளிக்ட் வந்து நடந்து முடிஞ்சிருது, அதில் ஒரு பெரிய ஒரு ட்ராமாவும் நடந்துருது. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, அதாவது இண்டிவிஜுவல் பேஸ் பண்ண அந்த குறிப்பாக அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் பேஸ் பண்ண ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவில் ஒரே டெம்ப்ளேட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதே டெம்ப்ளேட் தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம தமிழ் படங்கள் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பத்ரி, எம் குமரனாக இருக்கட்டும், அண்டு இதுக்கு முன்னாடி வந்த கராத்தே கிட் படங்களாக இருக்கட்டும், ராக்கி படங்களாக இருக்கட்டும், கிரீடு படங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே இந்த பேட்டர்னை நம்மளால் பார்க்க முடியும். இதை தாண்டி இந்த மாதிரியான இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸ் படங்களை வேறு எதுவும் யோசிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு எழுது. அடுத்ததாக ஒரு நெகட்டிவாக இல்லாமல் ஒரு ஃபீட்பேக்காக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தை நான் தமிழ் டப்பிங்கில் தான் பார்த்தேன். அதில் ஜாக்கி சானோட அந்த ஒரிஜினல் வாய்ஸ், அது தமிழில் அவருக்கு யூஸ்வலாக பேசுகிற அந்த வாய்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் மிஸ் ஆன ஃபீல் இருக்குது. வேறு யாரோ டப்பிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். திரும்ப அதே ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. அதனாலேயே அந்த நாஸ்டால்ஜியா ஃபேக்டர் ஜாக்கி சானோட நடிப்பில் கொஞ்சம் மிஸ் ஆகிற ஒரு ஃபீல் இருக்குது. அதை ஒரு நெகட்டிவாக இல்லை, ஒரு ஃபீட்பேக்காக எடுத்துக்கலாம். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நிச்சயமாக 2010 வந்த கராத்தே கிட்டோட லீக்ல இந்த படம் இல்லை அப்படின்னாலும் அதுக்கு ஒரு நல்லது ஒரு ஃபாலோ அப்பாக ஒரு குட் வாட்சாக இந்த படம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரான்ச்சைஸோட ரசிகர்களாக இருக்கட்டும், ஜாக்கி சானோட ரசிகர்களாக இருக்கட்டும், நிச்சயமாக இந்த படத்தை ரசிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். 91 ஆண்டுகள் 5 தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற SVS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு.